எல்லாருக்கும் வணக்கம். இது தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா வெள்ளை அறிக்கைங்கிறது சப்மிட் பண்ணாங்க. அதாவது ஏற்கனவே எவ்வளவு கோடி கடன் இருக்கு, போன அரசாங்கம் எவ்வளவு கோடி கடன் வச்சுட்டு போயிருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரோட தலையிலுமே எவ்வளவு கடன் இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாடு வந்து இப்போ என்ன நிதி நிலைமையில இருக்கு, நலத்திட்டங்கள்லாம் எப்படி செயல்படுத்த போறோம், இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. இது குறிப்பா ஒரு 2 விஷயம் மட்டும் நான் அந்த வீடியோ நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ மறந்தாம முடிஞ்சளவுக்கு வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சளவுக்கு வீடியோ பண்ண ஹைப் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம சேனல் மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ந்து சேனல் வந்து கொடுத்துட்டே இருப்போம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிதியமைச்சர் மரிய வில்சன் என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தனி நபர், ஒரு பிறக்கிற குழந்தை, அந்த குழந்தை மீதான கடன் 2020-21 ஆண்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 67,000 ரூபாய் கிட்ட இருந்துச்சு. இப்ப இந்த 2025 இருந்து 2026 ஆண்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1,28,000 சொச்சம் வந்து கடன் இருக்கு ஒரு பிறக்கிற குழந்தை மேல. தனிநபர் கடன் சொல்லுவாங்கல்ல. என்ன சொல்றாங்க, கடந்த 60 ஆண்டுகள் இல்லாம கடைசி 5 ஆண்டுகள், குறிப்பா திமுக ஆட்சி நடந்த 5 ஆண்டுகள் தான் கடன் சுமைங்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப பெரிய லெவல்ல வந்திருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்துச்சு 2020க்கு முன்னாடி. 2021-26க்குள்ள அடுத்த ஒரு 5 லட்சம் கோடி ரூபாய் திமுக அரசாங்கம் கடன் வாங்கி கிட்டத்தட்ட இப்ப கடன் சுமை மட்டுமே 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல வந்து கடன் சுமை வந்து தமிழ்நாட்டுக்கு ஓரளவு இருக்குன்னு வந்து அபிஷியலா டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமான ஒரு விஷயம். அதாவது 2 மடங்கு கடன் சுமைங்கிறது அதிகரிச்சிருக்கு. புரிஞ்சுங்களா? ஸோ வந்து இதுல என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் பீரியட்ல வந்து இவங்க என்ன ஒரு நோட்டபிள் ரீசன் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவா சரியில்லாம இருந்திருக்கு, கரப்ஷன் நிறைய இடத்துல நடந்திருக்கு, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்து கரப்ஷன் நடந்திருக்கு. குறிப்பா ஒவ்வொரு துறையுமே லிஸ்ட் பண்ணிருக்காங்க. மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை, இந்த மாதிரியான துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கடன்ல ஓடிட்டு இருக்கு. பஸ் எல்லாம் கடன்ல ஓடிட்டு இருக்கு. பல ரூபாய் 2 மடங்கு பல மடங்கு இவங்க வந்து கரப்ஷன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா என்ன நினைக்கிறீங்கன்னா, புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்காங்க, நிறைய நலத்திட்டங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, மேனிஃபெஸ்டோலயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஒவ்வொன்றா நிறைவேற்றிட்டு வராங்க. ஓகேங்களா? சொல்லி இவங்க மாஸ் லெவல்ல பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாடு கண்டிப்பாக நிதிங்கிறது தேவை. இவங்க கிட்டத்தட்ட வர ரெவன்யூல கிட்டத்தட்ட 22% மேல தமிழ்நாடு அரசாங்கம் வட்டி மட்டுமே கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லியிருக்காங்க நேற்று பிரஸ் மீட்ல. ஸோ வந்து லாஸ்ட் 5 வருஷத்துல திமுக கவர்மெண்ட் பண்ண விஷயங்களால தான் இப்போ வந்து டெபிசிட் ஆகி இவ்வளவு நிலைமையில இருக்கும். ரொம்ப மோசமா இருக்கு. லைக் எப்படி சொல்றாங்க, மரிய வில்சன் என்ன டேர்ம் பண்றாங்கன்னா, இது வந்து ஒரு மேன்மேடு டிசாஸ்டர் அந்த மாதிரி வந்து ஒரு டேர்ம் பண்றாரு. ஸோ இது மோரலஸ் உண்மையும் கூட. ஏன்னா திமுக கவர்மெண்ட் ஜிடிபி இவ்வளவு 1 மட்டும் சொல்றாங்க தவிர்த்து மற்றபடி வந்து அது லோக்கல் லெவல்ல மக்கள்கிட்ட சென்றடைஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து பெரிய லெவல் இல்லைன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி ஜிடிபியில் க்ரோத் ஆயிருக்கும் போது இந்த மாதிரி கடன் எதுவுமே வந்து ஆல்மோஸ்ட் எப்படி சொல்றது, ஓரளவு வச்சு மேனேஜ் பண்ணியிருக்கோம். பட் வந்து இவ்வளோ கிட்ட 5 லட்சம் கோடி கடன் வாங்கி நம்ம ஜிடிபியை க்ரோத் பண்ணி அது என்ன ஒரு கான்செப்டே புரியல. பட் தாவே கவர்மெண்ட் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. மின்சாரத்துறையிலுமே பல ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஒரு 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 ஸ்ட்ரீட் லைட் வந்து 8,000 ஸ்ட்ரீட் லைட் வந்து 45,000 வரைக்கும் கொட்டேஷன் போட்டுலாம் வாங்கிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்காண்டி ஒவ்வொரு அமைச்சர்களுமே ப்ராப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. பட் இதெல்லாமே கடந்த 5 வருஷத்துல மறைக்கப்பட்டிருக்கு. வெள்ளை அறிக்கை கேட்டோம் அப்படின்னா வெள்ளை பேப்பர் மட்டும் தூக்கி காமிச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அபிஷியலா தாவக கவர்மெண்ட் சொன்னதை செஞ்சு இந்த வெள்ளை அறிக்கை வந்து அபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆட்சிக்கு வந்து 30 நாளுக்குள்ளே. ஓகேங்களா? ஸோ வந்து இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த இன்னொரு வீடியோல பார்க்கலாம். முடிஞ்சளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க.